நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மதுரையிலே ஒரு நிகழ்ச்சியில் திரு பாரதிராஜ் அவர்கள் பேசிய போது, விஜய் டிவியினுடைய நிகழ்ச்சியில் தான் பேசும்போது மேடையிலே சொன்னார், மதுரையிலே ஒரு கோபுரம் கட்டி முடிக்கப்படாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஒரு காம்பினேஷனை, ஒரு மிகச்சிறந்த ஒரு கூட்டமைப்பை ரசிகர்கள் எவ்வளவு தூரம் ரசிக்கிறாங்களோ அது தொடரணும்னு ஆசைப்படுறதும் ஒரு ரசிகனுக்கு இருக்கக்கூடிய உரிமையும் விருப்பமும் கூட. இளையராஜாவுக்கும் வைரமுத்து அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை? இளையராஜாவுக்கு இளையராஜா பிரச்சனை, வைரமுத்துவுக்கு வைரமுத்து பிரச்சனை. இல்லை, அது இளையராஜாவால் வைரமுத்துவுக்கோ வைரமுத்துவால் இளையராஜாவுக்கோ பிரச்சனை இல்லைன்னு தெரியுது. ஆனால் ஒரு விருப்பு, ஒரு ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த இரண்டு பெரிய ஜீனியஸும் சேர்ந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் சூழலும் இருக்கிறதா? காலம் கடந்து விட்டதாக நினைக்கிறேன். விருப்பங்கள் வேறு, யதார்த்தங்கள் வேறு. இப்போது கூட அவருடைய இசையை நேசிக்கிறேன். பழைய பாடல்கள் கேட்கிற போதெல்லாம் நெகிழ்ச்சி ஏற்படுகிறது. பார்த்து பேசலாம் என்று கூட தோன்றுகிறது. ஆனால் சில சின்ன சின்ன தடைகள் பெரிய பெரிய சுவர்களை எழுப்புகின்றன. அந்த சுவர்கள் இல்லை என்று நான் தீர்மானிக்கிற பொழுது அது சாத்தியமாகலாம். ஒன்று, அந்த சுவர்கள் இடியலாம் அல்லது சிலர் இடிக்கலாம். அதன் பிறகு உறவுகள் எப்படி சாத்தியமாகிறது என்று பார்ப்போம். என்னோடு சேர்ந்துதான் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் அவர் இல்லை. அவரோடு சேர்ந்துதான் பணியாற்றி ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையிலும் நான் இல்லை. ஆனால் காலம் என்ன சொல்கிறதோ அதை கேட்டு கட்டுப்படுவதற்கு நான் காத்திருப்பது மாதிரியே அவரும் காத்திருந்தால் சாத்தியமாகலாம். மொழி என்றும் கவிதை என்றும் வருகிற போது வைரமுத்துவை எந்த தட்டில் வைக்கிறோமோ, இசை என்றும் அது சார்ந்த கலை என்றும் வருகிற போது இளையராஜா அவர்களை எந்த தட்டில் வைக்கிறோம். அப்படியான ஒரு விருப்பம், ஒரு நிலை இருக்கிற போது இயல்பாகவே எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நீங்களும் இளையராஜா அவர்களும் சேர்ந்து பணிபுரிதல் என்பது நட்பு என்கிற எல்லைகளை தாண்டி ஒரு இசை வடிவங்களுக்கும் மொழிக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த கட்டுகள் எப்போ உடைகிறதுங்கிறது தெரியல எங்களுக்கு. அது ஏன்னா நீங்கள் இந்த குளத்தில் கல்லறிந்தவர்களில் தொடங்கி எல்லாவற்றிலுமே இதை சிலேடையாக வெவ்வேறு வடிவங்களில் சொல்லியிருக்கிறீர்கள். என்னுடைய தன்மானம் குண்டூசி முனையால் குத்தப்படுவது போல நான் சந்தேகித்த போதே வெளியே வந்தேன் அப்படின்னு அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளேயும். ஆனால் நான் ஒவ்வொரு தடவையும் பர்சனலாக என்ன தோணும்னா, நீங்கள் இது மாதிரி எப்பொழுதாவது வெளிப்படையாக கேட்கப்படக்கூடிய இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிற போதும் உங்கள் நண்பரோடு பேசுகிறீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. இப்போது நீங்கள் பேசியதை எங்களிடம் பேசியதாக நான் பார்க்கவே இல்லை. இளையராஜா அவர்களிடம் பேசியது போலதான் எனக்கு படுகிறது. இது ஒரு ஜீவார்த்தமான விஷயம். நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். பாரதிராஜா அவர்கள் நடிகை ராதா அவர்களை கொலுசை கட்டிட்டு நீ ஓடுமான்னு சொல்லுவார். அந்த சந்தத்திலிருந்து அவர் ஒரு மெட்டை எடுப்பார். அந்த மெட்டுக்கு வைரமுத்து பாட்டு கேட்கவே அவ்வளவு பேரானந்தமாக இருக்கிறது. விழியில் விழுந்து இதயம் நனைந்து உயிரில் கரைந்த உறவே, கலந்த உறவே, எப்பொழுது வரும் அந்த வசந்த காலம்? தாவரங்களுக்கு வசந்த காலம் வருடா வருடம் வருவது உண்டு. கலைத்துறையின் வசந்த காலம் ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு முறைதான் வரும் என்று தோன்றுகிறது. வேண்டாம் என்று நான் நினைக்கவில்லை. காலம் எப்படி கட்டளையிடுகிறது என்றும் தெரியவில்லை. இன்னொரு முக்கியமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில சேர்மானங்கள் தான் வெற்றி பெறுகின்றன. ஏ பீம்சிங், கண்ணதாசன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, ஸ்ரீதர், வின்சென்ட், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கண்ணதாசன், ஏபி நாகராஜன், கேவி மகாதேவன், கண்ணதாசன், பாபநாசம் சிவன், ஜி ராமநாதன், தியாகராஜ பாகவதர். இப்படி காலந்தோறும் ஒரு கூட்டணி ஒரு வெற்றியை பூரணமாக பெற்றுவிட்டு இசைக்கு தொண்டாற்றிவிட்டு விடைபெறுகிறது. காலம் அப்படி விடை தந்து அனுப்பிவிட்டதோ என்று சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது. இப்போது நாங்கள் மீண்டும் இணைந்தால் பழைய இளமை, பழைய கூட்டணி, பழைய இயக்குனர்கள்,
பழைய கதை, பழைய தளம் எல்லாவற்றையும் விட எங்கள் பழைய ரசிகர்கள் இருக்கிறார்களா என்று எனக்கு தோன்றவில்லை. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழ்நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது ஊடக பெருக்கத்துக்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழர்கள் ரசிகர்கள் நாம் மாறி மாறி போய்கொண்டே இருக்கிறார்கள். எனவே நாங்கள் இனிமேல் இணைந்து பணியாற்றினால் 80களில் நாங்கள் கொடுத்த பாடல்களைப் போல நாங்கள் எழுதி கொடுத்து இசையமைத்தால் அது பழைய பாடல் என்று சொல்லுவார்கள் தமிழர்கள். அதை விட்டுவிட்டு நவீன பாணியில் அவர் இசையமைத்து நவீன மொழியில் நான் பாட்டு எழுதி நவீனமான முறையில் படமாக்கப்பட்டால் எங்கே போயிற்று இவர்களின் பழைய ஜீவன் என்று கேட்பார்கள். இந்த 2 பழிகளுக்கு மத்தியில் நாங்கள் தனித்திருப்பதை வெற்றி என்று நான் கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த பாடல் நீங்க கேட்டப்பே சொன்னீங்க, கண்ணாடி அறைக்குள் நின்று கொண்டு அவங்க பாடினது என் கண்ணு முன்னால ஓடுது அப்படின்னு. அதுபோல நீங்களும் இளையராஜா அவர்களும் சேர்ந்து பணிபுரிந்த பாடல்களில் எந்த பாடலை கேட்கிற போது நீங்கள் ஒரு கவிஞர், அவர் ஒரு இசையமைப்பாளர் என்ற எல்லைகளை கடந்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய இருந்து கொண்டிருக்கிற இந்த நட்பு சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு ஓடும், அது எந்த பாடல்? 1000 தாமரை மொட்டுக்களே. அந்த பாட்டை கேட்கிற போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் எடுத்த சொந்த படம். என்று சொன்னவுடன் இது எங்கள் நாட்டுப்புற கும்மி என்று எனக்கு தெரிந்து விட்டது. இதை அவர் எந்த கலாச்சாரத்திலிருந்து இந்த மெட்டை பிடித்தாரோ அந்த கலாச்சாரத்துக்கு பக்கத்திலேயே ஊறி வளர்ந்தவன் நான். எனவே அது கும்மி என்பது எனக்கு தெரியும். எனவேதான் மெட்டு தனன என்று வருகிறது. 1000 தாமரை மொட்டுக்களே ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களேன் என்று நான் எழுதுகிறேன். இதை ஒரு திருவிக்கா பூங்காவில் எழுதினேன். ஒரு மரத்தடியில் பாரதி ராஜாவும் இளையராஜாவும் பாம்குரோ விடுதியில் தங்கியிருந்தார்கள். நான் 11 மணிக்கு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து, ஒரு கோடை காலம், மரங்களில் எல்லாம் இலைகள் இல்லை, கிளைகள் மட்டும் இருந்தன. நான் அந்த மரத்தடியில் பாதி வெயிலில் அமர்ந்து இந்த பாட்டை முடித்துக் கொண்டு எடுத்து ஓடுகிறேன். நான் உள்ளே போய் இந்த பாட்டை கொடுத்தவுடன் என் பக்கத்தில் வாருங்கள் என்றார் இளையராஜா. என்னன்னு கிட்ட போனேன். இன்னும் கிட்ட வாங்கினாரு. கிட்ட போனேன். தலையில் என்னமோ நெளிகிறதே என்று பார்த்தார். நான் வகிடெடுத்து வாரி இருந்த பொழுது அந்த வகிட்டின் மீது அந்த மரத்திலிருந்து விழுந்த புழு ஒன்று ஊர்ந்து கொண்டிருந்திருக்கிறது. அதை கூட கவனிக்காமல் நான் மொழியில் மூழ்கி இருந்திருக்கிறேன். அந்த புழுவை எடுத்து கொண்டு போய் கழிப்பறையில் போட்டுவிட்டு வந்து பாட்டை பார்த்தார். அந்த பாடலை பாடி முடித்த பிறகு கட்டிக்கொண்டார். இதான் பாட்டு. எங்கேயா பிடிக்கிறார் இந்த ஆளு? பாரதிராஜர் எங்கேயா பிடிக்கிறார் இந்த ஆளு இந்த வார்த்தையெல்லாம்? இது தீயின் ஊற்று, இதில் தேனை ஊற்று, புல்வெளியின் மீது 2 பூமாலை எழுதியிருந்தேன். பாரதிராஜா சொன்னாரு, எனக்கு ஷார்ட்டே கொடுத்துட்டாரியா. புல்வெளியின் மீது 2 பூமாலை, ஒன்றை ஒன்று சூடும் இது பொன்வேளை. இந்த எனக்கு ஷார்ட் கொடுக்கிறாரு, மீட்டர் கொடுக்கிறார். அதாவது 3 பேரும் ஒரு வீணையின் ஒரு தந்தியின் ஒரே சுதியில் இயங்கிய காலம் அந்த காலம். அது மீண்டும் வருமா என்று தெரியாது. அது வாழ்வில் ஒரு முறைதான், அது வாழ்வில் ஒரு முறைதான் வரும். எனவே இந்த பாட்டலை கேட்கிற போது இதோ இன்று எடுத்திருக்க நீங்கள் பார்க்கிற இந்த படம் 1000 தாமரை மொட்டுக்களை பாட்டு ஒளிப்பதிவு செய்து வெளியே வந்து நாங்கள் எடுத்த படம். இப்போது கூட மனம் சோர்வடைகிற போது என் தலைமாட்டில் நான் கேட்கிற பாட்டு 1000 தாமரை மொட்டுக்களே.